வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த யூடியூபோட ஆழத்தை பார்க்கலாம்னு உள்ள குதிச்ச பல தினசுல நாங்க கொஞ்சம் புதுசு. நான் யோகி. ஆனா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மீட் மை சன்ஸ். நிதிஷ், சாய், சாய் சித்தப்பா எங்கடா? பார்த்தீங்களா, எங்களுக்கு இந்த பில்டப் எல்லாம் வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிட்டோம். எங்கள் 3 பேரை தவிர்த்து இந்த சேனலில் இன்னும் சில பேர் இருக்காங்க. ஒருத்தராக வரும்போது நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு வீடியோக்குள்ளே போகலாமா? எங்க போயிட்டு இருக்கோம், என்ன கோயில் அது? சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன். மீஞ்சூருக்கு முன்னாடி இப்ப ஃபேமஸா சிறுவாபுரி முருகன் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கும் முன்னாடி ஒரு 1.5 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து ஆண்டார்குப்பம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கிற ஒரு முருகன் கோயிலுக்கு போறோம். இவர் யாருன்னா, இவர் என்னோட குலதெய்வம். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம்னால தலைவரை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு பார்த்து கொஞ்சம் கூடவே இருந்து கைட் பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அவர் இல்லாம நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அவருடைய பர்மிஷன் இல்லாம அவரையே மீட் பண்ண முடியாது. நீ தொழில் பண்ணி சாதிச்சிருவியா? போய் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டாப்ல. அவரு கொடுக்காம இப்ப நீ போவே முடியாது, புரியுதா? ஏன்னா உங்களோட 12ஆம் தேதி எப்போ போன மாசத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். 12, 14, 16, 18 4 டேட் சொல்லி ஒரு டேட் சொல்லுங்கடா, போலாண்டான்னு கெஞ்சினேன். நீங்க 16ஆம் தேதி தான் 18ன்றதே கன்ஃபார்ம் பண்ணீங்க. அவாய்ட் பண்ணிருக்கலாம். இது எல்லாத்தையும் அவர்கிட்ட வச்சுட்டு இந்த பசங்களை இனிமேலாவது வேலை செய்ய வை முருகா. இவங்களை கரெக்டா டைமுக்கு வர பின்னாடி ஒருத்தருக்கான அவனை கரெக்டா டைமுக்கு எந்திரிச்சு வர சொல்லுங்க. வாய்ப்பில்ல ராஜா, இதுக்கு நான் சூரனை இன்னொரு வாட்டி கொண்டுட்டே போயிருவேன்டா. ஏன்டா இவங்களை வேலை வாங்க சொல்ற அப்படின்னு போயிருவாரு அவரு. சோ இதுதான் நம்ம இப்ப பண்ண போறது. என்னன்னா, எங்க பழனிக்கு போயிடுவாரா? உங்ககிட்ட மல்லு கட்டுறதுக்கு அவர் திரும்ப ஆண்டியாவே போலாம். சரி, பாவம் இல்லடா, நீங்கதான் பாவம். வந்து மாட்டேன் பத்தியா, நான் தான் பாவம். சரி, ஒன்னும் பாவம்லாம் இல்ல சித்தாப்ஸ். நடக்கும், எல்லாம் டைமுக்கு தானா நடக்கும். காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு யாரோ சொல்லியிருக்காங்க. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. ஆப்ரஹால் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். வளரலாம்ப்பா, தப்பு இல்ல. அதுக்கு இப்படியா காலையிலேயே வா? என்ன பண்றது? நான் வளரக்கூடாதுன்னு இங்க சோத்து கடையா பார்த்து நிப்பாட்டுங்க. பசிக்குது. கோயிலுக்கு போலான்னு கிளம்புனா பசிக்குது. சோறுன்னு சோறுதான் முக்கியம். சோறுதான் முக்கியம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதெல்லாம் இல்ல சித்தப்ஸ், நீங்க சொல்லுங்க. சட்டுப்புட்டுன்னு முடிச்சிடலாம். பசிக்குது எனக்கு. எங்கேயாவது முடிச்சிடலாமா? சரி, நான் சீக்கிரமா ஒரு பொண்ணு சொல்லி வைக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம். சீக்கிரம் பண்ண முடியுமா? பக்கத்துல வேணாண்டா கல்யாணம். அவனுக்கு நான் அப்பன்டா. பக்கத்துல வேற அங்கிள் வேற குறுன்னு பாக்குறாப்ல. யாரா இவனுங்க கேப்பமா? கம்முனு இருக்கு சித்தப்ஸ். பண்றீங்க? ஐயோ நீங்க அப்பா மாமா கிடையாது. அப்பா தான்டா பிள்ளைக்கு பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணி வைக்கணும். மாமா டிபார்ட்மெண்ட். மாமாவா? நான் மாமாவோட எப்படி சொல்றது தெரியல. மாமாவோட டிவிஷன்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க. கம்முன்னு விடுங்க. கழட்டி விட்டுட்டு பிரேக் அடிப்பேன். அதெல்லாம் வந்து நடக்கும் போது தானா நடக்கும். அதாவது கைஸ், இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற மக்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இவன் வந்து யாரு எப்படிப்பட்டவன் பாத்தீங்கன்னா, பிறக்கும் போதே வந்து இந்த பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லையா? கார்ல கூட கால் மேல கால் போடுதோ வராது. கொஞ்சம் காட்டுற ஜூம் பண்ணி. கார்ல கூட கால் மேல கால் போடுதோ உட்கார. அங்க இடமே இல்ல அவனுக்கு.
என்ன பண்றது, வேலைக்கு என்ன. கோயிலுக்கு போறோம் கிளம்பி வாடானா ஒருத்தன் ஷார்ட்ஸ்ல வரான். விளக்குன்னு நம்ம கிட்ட 1 லிட்டர் 140 ரூபாடா. விளக்குன்னு நம்ம கிட்ட லிட்டர் 140. காமெடி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன்னா அந்த சேனல் கொஞ்சம் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் வரும். சரி சரி, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எனக்கு முடிச்சுட்டா போதும். காலையில 1/2 மணி நேரம் கார்டியோ, 1 மணி நேரம் 45 நிமிஷம் ஹெவி ஒர்க் அவுட்டோட போட்டு வந்தவங்க தான் அந்த வலி வேதனை என்னன்னு தெரியும். அதை சொல்லணும், உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடணும்ல. பாசிட்டிவிட்டி தான் மெயின். பாசிட்டிவிட்டி அட்லீஸ்ட் டீயாவது வாங்கி கொடுங்க சித்தம். பாசிட்டிவா வாப்பா, கோயிலுக்கு போனா பிரசாதம் போடுவாங்கன்னு பாசிட்டிவா நினைச்சிட்டு வா. போடுவாங்களா போடுவாங்களா எனக்கும் தெரியாது, போடாம கூட போகலாம். கேலரிஸ் எவ்வளவு இருக்கும், ஆனா பாசிட்டிவிட்டி தான் மெயின். புரியுதா? உன்னை பாசிட்டிவிட்டியோட கூட்டிட்டு போறேன். பசியோட வா, பாசிட்டிவிட்டியா மாத்தி கூட்டு. பாவம் சித்தம்ஸ், நானு ஏதாவது பாட் பண்ணுங்க. நீங்க என்ன சொன்ன, பாசிட்டிவிட்டி தான். வா வா லூசு. பேஸ் என்ன சேனலை பாக்குறவங்க அசிங்கமா திட்டுவாங்க, அதானே? பரவாயில்ல பேஸ். அந்த சேனல் எங்க அம்மாவும் பாப்பாங்க, உங்க அம்மாவும் பாப்பாங்கன்றது நினப்பா இருக்கட்டும். இது ஊர சரிப்பா. அதாவது வாங்க சித்தப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து உழைக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு மொத்தமா என்ன முடிச்சு விட பிளான் பண்ணிட்டேன். இதுக்கு மேல முடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? புரியல, வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி பேசுறேன். அப்படி சொல்ல, அது நீங்க உள்ள வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அது அவ்வளவுதான், இட் இஸ் ஃபினிஷ்ட். இப்ப கூட யோசிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அடுத்த வீடியோல நான் இருந்தா தானே. இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஐயோ, அடெல்லாம் வர போட்டு வச்சிருக்கானுங்களே. அந்த படம் இருக்கே, காலையில சூடா சாப்பிடும் போது மைசாமி, அதுவும் பொங்கல் நல்லா முந்திரி போட்டு ஒரு பொங்கலோட, பொங்கல் சொல்லும் போது தூக்கம் வருது பத்தியா? அதான்டா பொங்கலோட மகிழ்ச்சியாவது. போமா போமா போமா, மெதுவா போமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்பா தானே ரோடு போட்டாரு, அப்பா கேட்டதோ சொல்லுமா. தாத்தா நானும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். உங்களை பேச வைக்கிறதே எங்க டார்கெட். பசியில பக்தி வந்தவன இந்த உலகத்திலே எவ்வளவு பாத்துருக்க மாட்டேன். நான் வர்றேன் பசியில எல்லாம் என்னென்னவோ வரும், பக்தி வராதா? பசியில வேற எல்லாம் வரும்பா, பக்தி வர்றது கொஞ்சம் கஷ்டம். பசியிலே கூட்டு போறவாடா. மரகொண்டா மாப்பிள்ள ரோட்ல இருந்து படிச்சானுங்களா இல்லையே இப்படி பண்றானுங்க? கிரீன் சிக்னல் இருக்குல்ல, அவனுங்க சொன்னேன். நீ படிச்சிருக்கீல்ல, நான் சொல்றதுக்கு முன்னாடி சீட் பெல்ட் மாட்டினியா? சரி விடுங்க, ஒரு பேச்செல்லாம் பேசக்கூடாது. இல்ல இல்ல, ரூல்ஸ மதிக்கிறவன் ரூல்ஸ பத்தி பேசணும். யாருப்பா உன் கேர்ள் ஃப்ரெண்டா? என்ன பெத்த கேர்ள் ஃப்ரெண்ட். அம்மாவா? அம்மாவே தான். போன் எடுத்து, அம்மா அந்த வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கியாப்பா அப்படின்னு. போயிட்டு இருக்கேன். கேமரா பிடிச்சு சுத்திட்டு இருக்கேன், நமக்கு மட்டும் தான் தெரியும். அது இருக்கிறதோ அங்கிட்டு, இருக்கிறதோ இங்கிட்டு. அவன் எனக்கு தெரிஞ்சு கேர்ஃபுல்லா தான்டா நான் கேமரா எடுத்துக்கிறேன்ட்டான். மூஞ்சி தெரிஞ்சாதானே அம்மா கிட்ட மாட்டுவேன். அப்படி ஏன் சித்தம் பெத்தவங்களுக்கு அந்த கழுத வாய்ஸ் தெரியாதா? இந்த வீடியோ பார்க்கணுமே, அத நம்மளே சொல்லி எப்படி பார்க்காம இருப்பாங்க? 2 hours later. சரி, இப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு வெளியில பசிக்குதுன்னு சொல்லி ஒரு 5 இட்லி தின்னேன். சரி அது விடுங்க, ஏமாத்தி பூ வாங்கிட்டேன். நான் ஒண்ணும் ஏமாத்தல, அவங்களா விருப்பப்பட்டு கொடுத்தாங்க. பாசிட்டிவிட்டி சொல்லிருங்க. உள்ள நல்ல தரிசனம் கிடைச்சது. ஒரு காலைல லேப்டாப் வச்சோம், கும்பிட்டோம், வந்துட்டோம். இனிமே நம்ம வந்து சேனல்ல ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கோம், எங்கேயுமே நிறுத்த கூடாது. அவர் கூட ஒரு டிராவல் பண்ணாரு, அவர் பார்த்துப்பாரு. பட் என்னன்னா, இதுக்கப்புறமா வந்து ரெகுலரா வீடியோஸ் போஸ்ட் பண்றதுக்கான வழிகளை நம்ம பார்க்கணும். ஸோ பார்த்துட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸ் நாங்க போடுறோம். நிறைய டிராவல் கண்டென்ட் இருக்கும். அது இல்லாம வேற சில கண்டென்ட்ஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி, அப்புறம் மாடல் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் நிதிஷ். அவர் வந்து கொஞ்சம் மாடலிங் பத்தி, அப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் பத்திலாம் அவர் பேசுவாரு. அப்புறம் வந்து ஜிம்மே வாழ்க்கைன்னு ஒருத்தர் தவம் இருந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒர்க் அவுட்ஸ் பத்தி, அப்புறம் வந்து அது என்னப்பா அது என்னமோ குடிப்பீங்களே சப்ளிமெண்ட்ஸ் பத்தி, அதை பத்தி எல்லாம் பேசுவார் அவரு. இப்படி எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்றோம். பிளஸ் மோஸ்ட்லி டிராவல் வீடியோஸ் தான் இருக்கும். வெவ்வேறு ஊர்களுக்கு போய் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பார்க்காத இடங்களை பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அப்படி நாங்க ஆசைப்பட்டு பார்க்குற இடங்கள் எல்லாம் உங்களுக்கும் காட்டணும்னு ஆசைப்படுறோம்.
பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி குறுக்க வந்தாங்கன்னா இடிச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க பேசுங்கடா, நான் ஒருத்தனே பேசுனா என்னடா தெரியும். சரி ஓகே ஸ்டெப்ஸ். இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு வந்த கோயிலோட ஸ்தல புராணம் என்ன ஏது அப்படின்னு ஒரு எனக்கு தெரியாது. steps அங்க உள்ள சாமி கிட்ட கேட்டிருக்கணும். கூட்டம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஓகே, அது இன்னொரு நாள் ஏதாவது ஒரு உனக்கும் கோயில்னு மட்டும் தான் தெரியும். நானே அந்த கோயிலுக்கு தான் 4வது வாட்டி வரேன். இது தெரியுமா உனக்கு? மெயின் டாஸ்க். இப்போ சிரிக்காம எப்படி இந்த ஆக்வர்ட்னஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண போறோம்னு தெரியல. சிரிக்கிறதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா. நீங்க ஒண்ணு எனக்கு இப்போ முக்கியமான டாஸ்கே என் ஃபோன் தான். ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணணும்டா. இல்லைன்னா ஒன்னால கூகுள்ல அப்ளை பண்ண முடியுமா? ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணிட்டு அப்படியே ஒரு காஃபி போட்டு போலாம் தான். ஃபர்ஸ்ட் காபி போடுவாரு. இது என்ன என் கையில? எனக்கு மைக்கா? பாப்பா எனக்கு மேல போட்டோ போபியா வேற. இது எப்படி பழகி இந்த கேமரா முன்னாடி எப்படி சிரிச்சு பேசி எல்லாம் பண்ணீங்களா? மைக் ஆன் பண்ணீங்களா? இதுவும் ஆன்ல இருக்கா? அவ்வளவுதான். அடுத்து என்ன, இவனை வீட்டுல விட்டு போட்டு நம்ம திருவான்மூர் போயிட்டு நான் கேட்ட அடுத்த இந்த அடுத்தே கிடையாது. அடுத்து சேனல் என்ன பண்ண அடுத்த சேனல் தெளிவா சொல்லணும்ல. இவன் பிரமோதோட பர்த்டே ஒன்று வருது. சரி, பிரமோத் யாருன்றதை நீங்க வந்து பாப்பீங்க கூடிய சீக்கிரம். ஆமா, அவர் வந்து ஒரு பெரிய சிவில் இன்ஜினியர். பல கட்டிடங்கள் கட்டியிருக்காரு, சில ஃபேக்டரிகள் கட்டியிருக்கிறாரு. அவருதான் உங்களுக்கு வந்து இந்த இன்டீரியர்ஸ் பத்தின டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாருன்னு சொன்னேன் இல்லையா முதல்லயே, அது அவருதான். இன்டீரியர் பத்தி கொடுப்பானான்னு எனக்கு தெரியல, ஆனா கொடுப்பான். அதான் கொடுக்குறேன்னா எனக்கு தெரியாது, கொடுக்கலன்னா கொன்றுவேன். கொடுக்குறேன்னு சொன்னதே அவன் தான். அதான் அவனோட பர்த்டே வருது 25th நினைக்கிறேன். 25th ஈவினிங் எல்லாரும் வந்து பிரமோதுக்கு வந்து விஷ் பண்ணுங்க. அவனோட பர்த்டேக்கு அப்புறமா நாங்க ஒரு டிராவல் பிளான் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணோம். அது முன்னாடி காரை கொஞ்சம் ரெடி பண்ணோம். அவன் கொஞ்சம் 8 வருஷம் பழைய கார் அது. ஸோ அவனுக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு. அவனை ரெடி பண்ணி தான் கொண்டு போகணும். இவனுக்கு ஏன் என் காரையே கொண்டு போனோம்னு அடம் பிடிக்கிறானுங்கன்னா, இவனுக்கு எவன் காரும் மைலேஜ் தராது, என் கார் மட்டும்தான் மைலேஜ் தரும். சாலிடா நின்னு பேசுவான்டா. பரிதாபல்ல கோபி சுதாகர் சொல்லுவாங்கல்ல, பஸ் மாதிரி ஓட்டிக்கு தெரியுதா சார்? பஸ் விட ஜாஸ்தியா சார் தருது. பஸ் எல்லாம் 4 தான் தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒண்ணும் இல்ல, கேமராமேனுக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வந்துருச்சு. ஃப்ரேம கூட பார்க்காம போனை பாக்குற. நீயும் அந்த மாதிரி பண்ணிட மாட்டில்ல? கேம் சூரி ஆக போறேன்னு சொன்னியடா. சூரி மாதிரியே எல்லா வீடியோவையும் பண்ணிடாதா சூரி ப்ரோ. உங்களை இதனால நாங்க தாழ்த்தி பேசுறது கிடையாது, இது ஒரு கண்டென்ட்டுக்காக சொல்றது. ப்ளீஸ், நோ அஃபென்ஸ். ஒரு நாள் முடிஞ்சா ஆபீஸ்க்கே வந்து உங்களை மீட் பண்றோம். நான் ஒரு நாள் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இவனுங்க ஏதாவது கூட்டு போக மாட்டாங்க. எப்படா காட்டுறீங்க? எனக்கு மெட்ரோஸ் கூட்டு போய் எல்ஐசி காட்டுறேன், நீ எங்க காட்டினியாடா? இதுக்குதான் ஒரு பழமொழி சொல்லி அடுத்து நம்ம எங்க போறோம்? லைக் டிராவலா அது போக உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். அது நம்ம உடனே சொல்லக்கூடாது, சொன்னா அந்த கிளிக் பைட்லாம் வச்சு எப்பா எல்லாம் பெரிய பெரிய சேனல் கூட இதெல்லாம் பண்ணுவாங்களா தெரியல. முதல் வீடியோல உங்க அல்சாக்கியம் தாங்கலடா. ஆனா முடியலடா என்னால. விடுங்க, அதான் சொல்லுவாங்கல்ல, பழமொழி வருமே, குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரத்தாவிதான் ஆகணும். நான் ஏன்டா குரங்கு கல்யாணம் பண்ணோம்? இல்ல, உங்க கூட சுத்துறதே அப்படி ஒரு பேரப்பட்ட ஒரு டாஸ்க் தான். சரிப்பா, வீடியோ அப்ரப்டா எண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க. கரெக்ட், அப்படிதான் எண்ட் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ புதுசுங்கிறதுனால சில தவறுகள் இருக்கும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி போக போக கண்டென்ட்டை முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தாக கொடுக்குறோம். அது வரைக்கும் உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. See you.